கௌதம் செல்லக்குடி. ஸோ 12th காமர்ஸ் வணிகவியலுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள், தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு சாரி. ஸோ இந்த வீடியோ போட முடியல, ஸோ சிச்சுவேஷனால் இப்போ போட்டேன். ஸோ படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது ரிப்பீட்டடாக. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட உங்களுக்கு லக்கு தானே. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஸோ ஓகே பாருங்கள். ஸோ பார்க்கறது முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்லோட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இனிமேல் எல்லா எக்ஸாமுக்கான வீடியோவும் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு முன்கூட்டியே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? டைம் டேபிள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே எக்ஸாம் பயாலஜி எக்ஸாமு, ஜுவாலஜி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் டேபிள் முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 1 மார்க் பாருங்கள். 10 1 மார்க் ரெண்டுலேயுமே 10 1 மார்க்கு. 1 மார்க் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்படியே எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க. தெளிவாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பார்த்துட்டிங்களா? தமிழ் மீடியம். அப்படியே 2 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா எதிரா சாய்ஸ், சாரி 5ல் 6ல் நீங்கள் 4 எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி 14வது கொஞ்சம் கம்பல்சரி. இங்கிலீஷ் மீடியத்திலும் சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி அதே மாதிரி தான். ஸோ 4 கொடுத்துருக்காங்க. 5 6ல் 4 எழுதணும். ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. 16வது கொஸ்டின் கம்பல்சரி. இங்கேயும் 16 தான் கம்பல்சரி. கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 3 மார்க் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 6 கேட்டிருக்காங்க. 6ல் நீங்கள் 5 எழுதணும். 22வது கொஸ்டின் கம்பல்சரி. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 5 கேட்டிருக்காங்க. 5ல் 4 எழுதுனா போதும். இதில் வேணால் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு 22வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க்ப்பா எதிராக சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஒன்று மேலே எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக படித்து பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஆன்சருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலர் ஹார்ட்டு, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ போட. ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க. ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ வென் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் மட்டும் படித்த பார்த்தா அவங்களும் படிக்கணும் இல்லையா? ஷேர் பண்ணி விடுங்க. அவனுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ வென் பண்ணிக்கலாம். விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்கன்ட்டு. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.